நான் விஜயகுமார் ஏபிஎன் கிளிப்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2. சங்கர் பிரம்மாண்டமாக தயாரித்து எடுத்திருக்கும் படம் தான் இந்தியன் 2. லைகா புரொடக்ஷன் சார்பாக சுபாஷ் கரன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். சங்கர் இந்த படத்துல திரைக்கதையிலையும் காட்சி அமைப்புகளிலும் காட்டிய பிரம்மாண்டத்தை கதையில் காட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா முதல் பாகத்துல சொன்ன அதே விஷயத்த கொஞ்சம் மாத்தி இதில் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். கதைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டணும். காட்சி அமைப்புகள்ல ஏகப்பட்ட பிரம்மாண்டங்கள் ஊற்றிருக்கிறார். அதாவது முதல் பாகத்துல பாத்தீங்கன்னாக்கா ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகளை இந்தியன் ஒருத்தர் சாவடிச்சு வந்தாரு. அதனால ஊழல் செய்கிற அரசு அதிகாரிகளாம் திருந்திடுவாரு அப்படிங்கிற ஒரு அழுத்தமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இதுல அப்படி சொல்லாம கொஞ்சம் மேலோட்டமா தான் கதை போய்கிட்டு இருக்குது. எப்படி போகுதுனாக்கா சித்தார்த் இந்த படத்துல ஒரு சிறப்பான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சித்தார்த், அடுத்து பவானி சங்கர், ரகுல் பிரீத்தி சிங், பாபி சின்ஹா, விவேக் போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் எழுதியிருக்கிறார்கள். இவர்களோடு கமலஹாசன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். அவர் தானே இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தாவாக அவர் நடித்து இருக்கும் 2ஆம் பாகம் படம் இந்த இந்தியன் 2. என்ன பண்றாங்கன்னா அந்த சித்தார்த், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கெங்க யார் யார் தப்பு செய்யறாங்களோ அந்த தப்பை கேள்விப்பட்டுட்டு நேரில் கூட பார்த்துட்டு அதே மாதிரி கொண்டு நடிச்சு ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு நிறைய வரவேற்புகள் கிடைக்கும். இதனால இவங்க பேர்ல நிறைய பேருக்கு இவங்க பேர்ல கோபம் ஏற்படுது. நிறைய தப்புகள் நடக்குது. இந்த தப்பை இவங்க சொல்றாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஆத்தம் அவங்க வீட்டுகளிலே திட்ட ஆரம்பிங்க. நீங்க யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த குரூப் என்ன நினைக்கிறாங்க, இந்த தவறுகளை எல்லாம் தட்டி கேட்பதற்கு ஒருத்தர் வந்தாதான் அது யார் அப்படின்னு சொன்னா இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க, கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. இது இந்தியா முழுக்க எல்லாருடைய போனுக்கும் போக ஆரம்பிக்குது. மொத்த பேரும் அவங்கவுங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கம்பேக் இந்தியன், கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்ல 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 அது என்ன வளர்ந்து உலகம் போகும் பல சொல்லி அப்ப சைனாவில் இருக்கிறாரு இந்தியன். அவருக்கு அது போகுது. அவரு இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு கிளம்புறாரு. இப்படி கிளம்பும் போது இங்க இப்படி வராருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு டீம் என்ன பண்ணுது, நீ இங்க என்ன கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். இதை பார்த்த இந்தியன் என்ன பண்ணுது, நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். என்னன்னாக்கா இந்தியாவில கோடிக்கணக்கில் கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆன ஒரு பெரிய பிசினஸ் மேனை அங்க இந்தியன் சாகடிக்கிறார். ஏன்னாக்கா நாட்டுல ஏகப்பட்ட பேரை ஏமாத்தி நிறைய பேர் சேர்த்து வச்சு இந்த பணத்தை பேங்க்ல வச்சு இந்த பணத்தை நீ வாங்கிக்கிட்டு நாட்டையே ஏமாத்திட்டு ஒரு துரோகி, நீ எல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு இந்தியா வந்தவர் என்ன பண்றாரு, ஒரு மெசேஜ ஒரு வீடியோவை எல்லாருக்கிட்டையும் பார்க்கணும். என்னக்கா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நான் சொல்வதும் முழுசா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை திருத்தறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. லஞ்சம் வாங்குறது மட்டும்தான் பெரிய தப்பு. அது சரிப்படுத்த நாடு திருந்திடும் நினைச்சேன். ஆனா லஞ்சம் மட்டும் கிடையாது, எல்லா வகையிலும் நாட்டுல தப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலும் தவறுகள் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள முதல்ல திருத்தினாலே வீடு திருந்தினாலே நாடு திருந்திடும் அப்படின்னு ஒரு விஷயம். இதை கேட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த இளம் வயது பாய்கள் தான் அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மாலாம் என்னென்ன தப்பு செய்யறாங்க, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கிறதுல கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இதனால அவங்க குடும்பத்தாரால இவர்கள் எல்லாம் விரட்டப்படுகிறாங்க. அப்பதான் இந்தியாவுக்குள்ள வராரு. இங்க வந்த உடனே இங்க ஒரு பெரிய தொழிலதிபர் சாப்பிடுறாங்க. அந்த தொழிலதிபர் என்ன பண்றாருனாக்கா கனிமங்களை எல்லாம் திருடி பெரிய செல்வந்தன் ஆகிட்டாரு. அதனால அவங்க சாப்பிடு. அடுத்தபடியா இன்னொருத்தர் சாவடிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருனாக்கா இன்டர்வியூ, அதாவது இந்தியா முழுக்க அரசு பணிகளில் வேலை செய்வதற்காகவும் படிப்பதற்கு சீட்டு கொடுப்பதற்காகவும் இன்டர்வியூ நடத்துவதற்காக ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த இன்டர்வியூ பண்ணும்போது ஏகப்பட்ட பணங்களை நிஜமா வாங்கிட்டு
இந்தியாவுக்குள்ள இடம் வாங்கினது பத்தலன்னு சொல்லிட்டு வெளி கிரகத்துல இடம் வாங்கிட்டார் அப்படிங்கிறது அவருக்கு. அதாவது இந்தியன்ல அரசு ஊழியர்களை கொலை பண்ணாங்க, இதுல பெரிய பெரிய செல்வந்தர்களை கொலை பண்ணாங்க. இதுக்கிடையில குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் கொண்டு வராங்க. இதை கொண்டு வந்து கடைசியில சித்தார்த் போன்ற குரூப் எல்லாம் வந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க காட்சி கொடுத்தாங்க. இந்த குழந்தைகள்லாம் இந்த இளைஞர்கள் எல்லாம் அனாதைகள் ஆக்காங்க. அதனால ஆத்திரம் பண்ணி இந்த இந்தியனை பார்த்து திட்டாங்க, இனிமேல் நீங்க வேணாம், நீங்க இருந்துதான் நாடே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கணும். அப்படி விரட்ட ஆரம்பிக்கும் போது இந்தியன் எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படிங்கிறது கூட கதையை முடிக்கிறது. 3வது பாகத்துக்கான ட்ரெய்லர் கொடுத்து படத்தை முடிக்கிறது. இதுதான் இந்தியன். இதுல வந்து சங்கர் வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை திரைக்கதையிலும் காட்சி அமைப்புகளிலும் ஊத்திருக்கிறார். கதையிலே பிரம்மாண்டத்தை சொல்லவில்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் 2 பாடலும் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். மற்றபடி ஆர்ஆர் எல்லாம் பழைய சாதாரண விஷயங்களை போலதான் இருக்குது. படம் வந்து பார்ப்பதற்கு சற்று நீளமாகவும் இழுபறியாகவும் தான் இருக்குது. விறுவிறுப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. படத்தை பத்தி இன்னும் அதிகமா சொல்ல போகணும்னாக்கா 3ஆம் பாகத்தை வச்சுதான் இந்த படத்தை கணிக்க முடியும். ஏன்னா 3ஆம் பாகத்துல வெள்ளக்கார ஆட்சி காலத்துல நடந்த சம்பவங்களை எல்லாம் காட்டுறாரு. அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் பாகத்தினுடைய சிறப்பு தான் 2ஆம் பாகத்தை உயர்த்தும் என்பது இந்த படத்தின் நடுநிலையாக இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.